ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் ட்ராமா கோட் ஹீரோஸ் ஆன் கால் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் ஊர் ஃபுல்லாக ஹீரோ மீடியா பார்த்து ஷட் அப்னு காத்துட்டு தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்கு. அதை வச்சு மீமெல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஒரு மீமை பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆயிட்டாரு. என்ன ஒன்று, ஸ்க்ரீனில் சுத்தமாக மூஞ்சி பார்க்க முடியல, கொஞ்சம் கூட போட்டோஜெனிக்கே இல்லைன்னு சொல்றா. இங்க மினிஸ்டரும் அந்த நியூஸை பத்தி படிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க டீனும் டாக்டர் பார்க்கும் அந்த மீம்ஸ் நியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் போதை இப்ப பார்க்கணும் போல இருக்கு. எவ்வளவு திமிர அவனை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி டாக்டர் பார்க் சிரிக்கிறாரு. அவளோட கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்த டீன் இப்போ போதும், அவனை போட்டு அதில் வச்சு செய்யறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரோட சேர்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் மானவும் போகுதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல எனக்கு ட்ராமா சென்டர் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இமெயில் வேற பண்ணிருக்கான்னு சொல்றாரு. நிஜமாவான டாக்டர் பார்க் கேட்க, நான் கொடுக்கலன்னா மினிஸ்டர் கிட்ட நேரா போய் வாங்குவானா, என்ன டார்ச்சர் பண்றான்னு அவர் சொல்றாரு. டாக்டர் பார்க்கால் நம்பவே முடியல. நீங்க அவன் வெளியே அனுப்ப போறீங்களேன்னு அவர் கேட்க, வெயிட் பண்ணு, கரெக்டான டைம் வரட்டும், எதுலாம் பெருசா மாட்டு வரடின்னு சொல்றாரு. அப்போ அந்த டைம் ஒரு டாக்டர் உள்ள ஓடி வந்து ஒரு பேட் நியூஸ்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப டாக்டர் 1 பிளாக் விங்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க காட்டுறாங்க. தனியா ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சீக்ரெட்டிவா பார்த்துட்டு இருக்கான். அதுல பிளாக் விங்ஸ் ஒரு பிரைவேட் மிலிட்டரி கம்பெனி. அங்க சீக்ரெட்டிவான நிறைய மிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரெஸ்கியூ மிஷன்ஸ், விஐபிக்கு பாதுகாப்பு, பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்குங்கிறதால கூட எப்பயுமே ஒரு மெடிக்கல் டீம் இருக்கும். அவங்களும் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்த்து ஒன் ஷாக் ஆகிறான். அவன் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரீனை பாக்குறான். அவனை பார்த்தது ஒன் ஷாக்ல காத்த ஆரம்பிச்சிடறான். அப்படி ஹீரோ லைட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, ஒன்னும் பண்ணலையேன்னு சொல்றான். ஒன்னும் பண்ணலையா? இந்த டைம் நீ ஒன்னும் பேஷன்ஸோட இருக்கணும், இல்லைன்னா நான் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்றேன்னு அவன் கேட்குறான். டாக்டர், எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கிறத மட்டும் தான் கேட்குறேன், நீங்க தப்பா நினைச்சு கூடாதுன்னு அவன் தங்கிட்டே கேட்க, ஹீரோ கேளுன்னு சொல்றான். இல்ல நீங்க வேர்ல்ட் பீஸுங்கிற என்ஜிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க இருந்ததுக்கு பிளாக் விங்ஸுக்கு போனீங்கன்னு கேட்டுட்டு, எனக்கு தெரியும், நீங்க அங்க நிறைய பேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்க உயிரை காப்பாதான்னு போயிருப்பீங்கன்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ, இல்ல பணத்துக்காக போனேன்னு சொல்ல என்ன ஷாக்கா கேட்குறான். அவங்க இன்னும் நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க, அதான் போனேன்னு அவன் கேஷுவலா சொல்றான். ஒன்னுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ மைக்ல கோட் பிளாக் எல்லா ட்ராமா டாக்டர்ஸும் எமர்ஜென்சி ரூமுக்கு வாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே அவங்க 2 பேரும் வெளியே ஓடுறாங்க. ஒரு பிரிட்ஜுக்கு மேல 100கணக்கான வண்டியெல்லாம் மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த இடம் ஃபுல்லா புகையா வர இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. அது பெரிய ஹாஸ்பிட்டல்ங்கிறதால அடிபட்ட நிறைய பேர் அங்கதான் கூட்டிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அந்த பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க ஹீரோ ஒன்று ஓடி வராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. பேஷண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்க அவன் நர்ஸ் கிட்ட, ட்ராமா கோட் மட்டும் போதாது, எல்லா டாக்டர்ஸையும் வர சொல்லு, முக்கியமா சர்ஜன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்றான். அவ்வளோ ஓகேன்னு சொல்லி ஃபோன் பண்றா. ஹெலிகாப்டர்ல வச்சு ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்க. ஹீரோ போய் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு, நல்ல வேளை பெரிய காயம்லாம் இல்ல, உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒன்னை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறான். அவன், நான் பேஷண்டோட போகணும், என்ன விடுங்க டாக்டர்னு கத்த ஹீரோ வாக்கி டாக்கில அந்த ஆக்சிடென்ட் அந்த பிளேஸ்ல இருக்கிற ரெஸ்கியூ டீமோட பேசுறான். அவர் பிரிட்ஜுக்குள்ள நிறைய பேர் விழுந்துட்டாங்க, எங்களால அவங்களை ரெஸ்கியூ பண்ண முடியலன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ, அவங்களுக்கு தான் அதிகமா அடிபட்டு இருக்கும், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ பண்ணணும், நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்னே ஹெலிகாப்டர்ல தள்ளி நேரா சைட்டுக்கே போறான். இப்போ டீனை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் உள்ள வந்து பேட் நியூஸ் சொல்லிருப்பாள்ல, இதுதான் அது. இப்போ டீன் எவ்வளவு பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர் அட்மிட் பண்ணணும், அப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டல் பேரு மாறும்னு சொல்றாரு. அப்போ டாக்டர் பார்க், நல்ல வேளை ஒருத்தருக்கு அவ்வளவு பெரிய அடிலாம் இல்ல, இல்லைன்னா அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த ஹீரோ மொத்த படத்தை செலவழிச்சிருப்பான்னு சொல்ல, அவர் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு மத்த டாக்டர் சொல்றாரு. உடனே டாக்டர் பார்க், பேஷண்ட் விட்டுட்டு இந்த நேரத்துல வாங்க போனான்னு கேட்க, பெரிய ட்ராமா பேஷண்ட்ஸை பார்க்க நேரம் சைட்டுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிருக்காருன்னு அவர் சொல்றாரு. 2 பேரும் அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஒன்னு பிரிட்ஜு கீழே ஒரு மலை மாதிரி இடத்துல இறங்குறாங்க. அங்க போனது ஹீரோ அந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட, ஃபர்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் காப்பாற்றணும், யாரெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு பிரிக்கணும், அப்போதான் நிறைய பேரை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். அப்படி ஒரு மெகாஃபோன் எடுத்து, இனி எந்த பேஷண்ட்ஸையும் என்கிட்ட கேட்காம ஆம்புலன்ஸ் சேர்த்தக்கூடாது, ஃபர்ஸ்ட் கான்சியஸா இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் என் லெஃப்ட்லயும், அன்கான்சியஸா அல்லது ஏற்கனவே இறந்து போன பேஷண்ட்ஸ் எல்லாம் என் ரைட்லயும் மூவ் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ் பண்றான். ஒரு ரெஸ்கியூ ஆஃபீஸர் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல அவர் இறந்துட்டாரு, அடுத்த பேஷண்ட்ஸ்க்கு போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அப்படியே அந்த பேஷண்ட் கையில பிளாக் பிரேஸ்லெட் ஒன்று போட்டு வர்றான். அது மெடிக்கல் டேர்ம்ல சர்வே பண்ண முடியாத பேஷண்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்காக போடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். இங்க மினிஸ்டர் கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ நேர சைட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறான்னு சொல்றாங்க. அதே டைம் சைடில் ஒரு சின்ன பொண்ணை ஹீரோ ரீட் பண்ணிட்டு இருக்கான். அவ கான்சியஸா இருக்கா. ஸோ அவ கையில நாட் எமர்ஜென்சின்னு டேக் குத்துறாங்க. அப்ப அந்த பொண்ணு, என் அண்ணா எங்கன்னு கேட்டால ஆரம்பிச்சிடறா. என் அண்ணா தான் நான் விழும்போது என்ன பிடிச்சிக்கிட்டான், அவன் எங்கன்னு அவ கேட்க, ஹீரோ, கண்டிப்பா உன்னாவே நான் காப்பாத்துறேன், அது வரைக்கும் அழக்கூடாதுன்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்றா. அப்ப ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு வரான். அந்த பேஷண்ட் உயிர் இருக்கு, ஆனா அன்கான்சியஸா இருக்காரு.
விழும்போதே அப்படி பைப் மேல விழுந்ததால அது குத்தி நிறைய பிளட் போயிடுச்சுன்னு ஒன்று சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு பைப்பை வெளியே எடுத்துரு, அப்படியே ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் சர்ஜரியும் ஸ்டார்ட் பண்ணு, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ சொல்றான். அவன் ஷாக் ஆகி நானான்னு கேட்டுட்டு நான் இங்க செக் பண்றேனே, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். நீ பார்த்த உடனே யார் உயிரோடு இருப்பா, யார் சர்வே பண்ண மாட்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவன் முடியாதுன்னு சொல்றான். ஆனா என்னால முடியும், அதனால நான் இங்க இருந்து சர்வைவிங் உடல எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன், நீ ஒரு கூட்டிட்டு போய் காப்பாத்துன்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவனுக்கு சுத்தமா கான்பிடன்ஸ் இல்ல. அவங்க போய் நர்ஸ் கிட்ட என்னதான் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்ல அவளுமே ஷாக் ஆயிரா. அவனுக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடி கையில நடுங்குது. அவன் ரொம்ப டென்ஷனா இருக்க. நர்ஸ் அவங்க கிட்ட, டாக்டர் இன்னைக்கு நீங்க தான் லீட் சர்ஜன், நீங்க தைரியமா இருக்கணும், நீங்களே அவளை நர்வஸா இருந்தா மத்தவங்க எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்றா. அங்க அப்படியே ஆபரேஷன் தொடங்க இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு பேஷண்டோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க. அவங்க வலியால கத்துறாங்க. அப்ப கூட இந்த ரெஸ்கியூ ஆஃபீஸர் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க பேக்ல மெடிசன்லாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோ அப்ப உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அப்படியே அவங்களை ஆம்புலன்ஸ் ஏத்த மற்ற ரெஸ்கியூ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு பேஷண்ட இவர் தான் கடைசி சர்வைவர்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்கு. அந்த ஆஃபீஸர், டாக்டர் இவர் சர்வைவ் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்க, ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோம்ல அவ அதோட அண்ணா அவரை காப்பாத்துங்கன்னு அழுறா. உடனே ஹீரோ சரி இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த ஆஃபீஸர் ஏற்கனவே 2 பேஷண்ட்ஸ் போயிருக்காங்க டாக்டர், அவங்களுக்கு தான் நிறைய சர்வைவ் ஆகிற சான்ஸ் இருக்கு, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு கேட்கறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டு நான் 3 பேரையும் காப்பாத்துவேன்னு சொல்றான். அப்ப கட் பண்ணிங்க டாக்டர் கிம்மையும் அவர் பொண்ணையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ கால் பண்றான். அவர் சந்தோஷமா அட்டன் பண்ணி பேசுறாரு. ஹீரோ ஆபரேஷன் பண்ணதுக்கு டாக்டர்ஸ் தேவை, எப்படியாவது ரெடி பண்ணுங்க, அதோட நீங்களும் ரெடியா இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றான். அவரு நான் இப்படி நான் ஆபரேஷன்லாம் பண்ணி பல வருஷம் ஆச்சுன்னு சொல்ல ஹீரோ ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அவர் ஷாக் ஆயிராரு. அப்ப ஜியோங் என்னாச்சுன்னு கேட்கிறா. அவரு என்ன ஆபரேஷனுக்கு வரட்டான், அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்றாரு. நிஜமாவா? நான் மெடிக்கல் ஸ்கூல் போனதே உங்களை பார்த்துதான், நீங்க சர்ஜரி பண்ணதை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல அவருக்கு ஒரே பெருமையாயிருது. இப்ப அவர் போய் ஒரு சர்ஜனை ஆபரேஷனுக்கு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் ட்ராமா குழந்தை அனஸ்தாலஜிஸ்ட் வந்து கால் பண்றாங்க. அங்க இருந்த அனஸ்தாலஜிஸ்ட் நான் இங்க இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஜான் நான் போறேன்னு சொல்ல அதை கேட்ட ஒரு ஷாக் ஆகிறாரு. அவங்க கண்டனத்துக்கு கூப்பிடுவாங்க, நாங்க போகணுமா, இப்ப நீ போனா தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் கண்ட நேரத்துல வர்றதுனால அதுக்கு பேர் எமர்ஜென்சி, அதுக்கு தானே நம்ம வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான். அவருக்கு அப்படியே கோவமா வருது. ஜான் அப்படியே வெளியே வர இன்னொரு சீனியர் டாக்டர் வராங்க. நீ ட்ராமா கோட்டுக்கு போறியான்னு அவங்க கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். அவங்க ட்ராமா கோட்ல பெர்மனன்ட் அனஸ்தாலஜிஸ்ட் அடிட்டு இருக்காங்க. 2 வருஷமா யாருமே அப்ளை பண்ணல, நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அவங்க உன்னை விடவே மாட்டாங்க, உள்ள போ நான் வேறையா அனுப்புறேன்னு அவங்க சொல்றாங்க. அவனுக்கு என்ன பண்றதே தெரியாம நிக்கிறான். இப்போ அந்த சின்ன பொண்ணோட அண்ணாவை ER கூட்டிட்டு வராங்க. டாக்டர் கிம்மோ சர்ஜரி பண்ண வந்துடுறாரு. ஆனா அனஸ்தாலஜிஸ்ட் இன்னும் வரல. பிளட் வர அதிகமா போயிட்டு இருக்க. ஹீரோக்கு அப்படியே கோவமா வருது. எங்க அனஸ்தாலஜிஸ்ட் அவன் கேட்க அப்படியே ஜான் கரெக்டா உள்ள வரான். அவன் எப்படி வந்தான்னு தெரியல. அப்படியே சர்ஜரியும் ஆரம்பிக்குது. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே மீடியா எல்லாரும் அந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற டாக்டர் நேரா சைட்டுக்கே போய் பேஷண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்காரு. 3 பேஷண்ட்ஸ்க்கு இப்போ சர்ஜரி நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ டாக்டர் கிம் கிட்ட ஃபாஸ்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் எல்லா பேஷண்ட்ஸையும் போய் பார்க்கணும்ல. இங்க டாக்டர் ஒன்னு காட்டுறாங்க. அவன் அந்த பேஷண்ட் உடம்புல இந்த பைப்பெல்லாம் எடுத்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோ ஆப்ரேட் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் அதிகமாயிருது. டாக்டர் கிம் பயந்துறாரு. இவருக்கு கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே ப்ரெஷர் அதிகமாக எப்படியோ ஹீரோவும் யோனும் சேர்ந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்க மிச்சத்தை பாத்துக்கோங்க, நான் ஒன்ன பாத்துட்டு வரேன்னு ஹீரோ சொல்றான். அவரு நான் தனியா அப்படி பண்றதுன்னு பயப்படுறாரு. அதுக்கு ஹீரோ ஜோனை பார்த்து அவன் கரெக்டா வேலை பண்ணதால இப்ப ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்திருக்கு, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். அவன் அப்படியே நர்ஸுக்கு கால் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு கேட்க பின்னாடி ப்ளீடிங் அதிகமாயிடுச்சு சீக்கிரம் வான்னு கூப்பிடுறது கேக்குது. அவன் அப்படியே போனை வச்சுட்டு ஓடிடுறா. உடனே ஹீரோ அங்க ஓடி வரான். வந்ததும் என்ன பண்ணிட்டு இருக்க, ப்ளீடிங் அப்படி நிறுத்தணும் கூட தெரியாதா, சின்ன விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு திட்டிட்டு தள்ளி போன்னு சொல்லிட்டு அவன் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இங்க 3ஆவது சர்ஜரி நடந்திருக்க காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. உடனே ஹீரோவுக்கு கோட் ப்ளூ அனுப்புறாங்க. அப்படின்னா CPR உடனே பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஹீரோ 1 கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போறான். ஆனா அவன் வரதுக்குள்ள CPR பண்ணி ஹார்ட் பீட் நார்மலா வந்துடுது. அந்த பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்குல்ல, அதனால ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 1 ஃபீல் பண்ணிக்கிட்டே சர்ஜரி பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நர்ஸ் அவரெல்லாம் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, அவர் திடலாம் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்றா. ஆனா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானு அவன் சொல்ல அப்படிலாம் இல்ல, முதல்ல எனக்கு ஹீரோ வர வரைக்கும் உயிர் இருக்குமான சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா ஃபுல்லா நீ தான் காரணம், நீ நல்லா தான் பண்ணின்னு அவன் சொல்ல அவன் அப்பதான் சிரிக்கிறான். டிவி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் பார்க் உடனே ட்ராமா கோட்டுக்கு வராரு. அங்க வந்து நின்று டாக்டர்ஸ் கிட்ட அந்த 3 பேஷண்ட்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்க அவங்க தெரியலன்னு சொல்றாங்க. உடனே போய் கேட்டுட்டு வா, அவ ஏதாவது தப்பு பண்ணா மொத்த ஹாஸ்பிட்டல் மானவே போயிடும், மீடியா ஃபுல்லா அந்த 3 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோ ஒன்னும் அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஆபரேஷன் ஆரம்பிச்சு 3 hours தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தானு அவர் கேட்க மத்த டாக்டர் ஒருவேளை 3 பேரை சேர்த்துட்டாங்களான்னு பயப்படுறாரு. அதை கேட்டது டாக்டர் பார்க்குக்கு மயக்கமே வந்துருது. இப்போ ஹீரோ ஒரு நேரம் மீடியா பார்க்க போறாங்க. பின்னாடியே பார்க்கும் போறாரு. அவரை பார்த்ததும் பின்னாடி நிக்கிறாங்க, கொஞ்சம் ஃப்ரேம் விட்டு போறீங்களான்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க அவர் ஷாக் ஆயிராரு. அங்கிளான்னு அவர் கோவப்பட மத்த டாக்டர் அவர் இழுத்துட்டு போறாரு. இவன 3 பேர் செத்துட்டாங்கன்னு நேரம் மீடியால அனௌன்ஸ் பண்ண போறான்னு அவர் ஷாக்கா கேட்க ஹீரோ அந்த 3 பேர் உயிரோடு தான் இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்றான்.
அதை கேட்டதும் அவர் அதை விட ஷாக் ஆகிறாரு. எல்லாரும் ஹீரோ பாராட்ட நான் மட்டும் இல்ல நாங்க சேர்ந்துதான் இதை பண்ணோம்னு சொல்லி ஒன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஒன்னுக்கு அப்படியே பெருமையாயிருது. அப்படியே இதை விட நிறைய ஸ்டாஃப், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. முக்கியமான நர்ஸ் ஜாங்கி, டாக்டர் கிம், அனஸ்தாலஜிஸ்ட் ஜான்னு சொல்றான். இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வைரல் ஆகுது. நர்ஸோட போட்டோ எல்லாம் பேப்பர்ல போட்டு ட்ராமா சென்டர்ல ஒரு ஏஞ்சல்னு எல்லாம் போட்டிருக்காங்க. டாக்டர் கிம், ஜானோட போட்டோ எல்லாம் போட்டு நியூஸ் எல்லாம் போடுறாங்க. எல்லா இடம் இந்த நியூஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இவ்வளோ பேர் இருந்ததால தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடிஞ்சது. நாங்கள் இதே மாதிரி இன்னும் பல உயிரை காப்பாற்ற ஓடிட்டே இருப்போம். ட்ராமா கோடி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே டீம். எங்களுக்கு உயிரை காப்பாற்றுறதான் முதல் வேலை. இதே மாதிரி சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். மக்கள் சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா எங்க டீமுக்கு நம்பிக்கை காப்பாற்று நல்லா பேசிட்டு கடைசியில எப்போ பேஷன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்காக ட்ராமா கோல்ட் ஸ்டாஃப் எல்லாருமே எப்பவுமே ரெடியா இருப்போம். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்ல பொண்ணோட முகமே மாறிடுது. ஹீரோ உடனே மெதுவா சீரின்னு சொல்றான். அவனும் கஷ்டப்பட்டு சிரிக்கிறான். இதை கேட்டு இருந்த டாக்டர் பார்க் எல்லாம் ஓகே தான், இவன் சீன் போறத மட்டும் நாள் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அப்பதான் அவரை கவனிக்கிறான். ஓ சீஃப், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க கொடுத்த சின்ன பட்ஜெட்டை வச்சு நாங்க ஃபுல்லா சமாளிச்சிட்டோம். அதுக்கு பதிலாக நீங்க எங்களுக்கு இன்னும் டீம் மெம்பர்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்கிறான். அவர் முடியாதுன்னு சொல்லலான்னு பார்த்தா மொத்த ரிப்போர்ட்டர்ஸும் அவரை தான் பாக்குறாங்க. அவர் அப்படியே சமாளிச்சு இதுல என்கிட்ட என்ன இருக்கு, நீ டீன் கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. ஹீரோ நேரா கேமரா பார்த்து டீன் நீங்க இதை தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும், ஸோ ப்ளீஸ்னு சொல்றான். அப்போ டீனை காட்டுறாங்க. அவர் அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கேமரா பார்த்து அப்படியே லைட்டா சிரிக்க இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.